வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் தேவையற்ற செலவுகளை நான் தவிர்க்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய 10 மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி நீங்கள் பட்ஜெட்டை ஈஸியாக ஃபாலோ பண்ணுறீங்க, ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் 2000 ரூபா மிச்சம் பண்ணுறீங்க, எங்களால் முடியலை அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த 10 டிப்ஸ் தான். நம்ம பட்ஜெட் போட்ட பட்ஜெட் கரெக்டாக கொண்டு போகணும், நம்மளோட சேமிப்பு கரையக்கூடாது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாலுமே தேவையற்ற செலவுகளை பண்ணக்கூடாது. ஸோ தேவையற்ற செலவுகள் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறும். பட் என்னை பொறுத்த மட்டும் நான் எப்படி தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கான 10 மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸை ஒன்றா பார்க்கலாம். இதை பற்றின கமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் எந்த பொருள் வாங்க போனாலும், அது காய்கறியாக இருக்கட்டும், இல்லை மளிகை சாமானாக இருக்கட்டும், இல்லை இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் கடையில் வீட்டு உபயோகப் பொருள் வாங்க போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு துணி கடைக்கு போகிறதா இருக்கட்டும், ஸோ நான் எங்கே வெளியில் வாங்க போகிறதா இருந்தாலும் நான் என்ன வாங்கணும், என் வீட்டுக்கு என்ன தேவையோ, எவ்வளவு தேவையோ அதை நான் லிஸ்ட்டு போட்டுருவேன். லிஸ்ட்டு போட்டு அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்தாலே பணம் மிச்சமாகும். நீங்கள் காய்கறி வாங்கணும்னு போவீங்க, லிஸ்ட்டு போடாமல் நீங்கள் போனீங்கன்னா கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி தான் மளிகை சாமானாக இருக்கட்டும், இல்லை துணிக்கடையாக இருக்கட்டும். இப்படி தான் நம்ம லிஸ்ட்டில் கையில் வச்சுருந்தா தான் நம்ம பார்த்து மனசு மாறிட மாட்டோம். நம்ம அங்கே நம்ம தேவையானது நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்ம வாங்கியெல்லாம் நினச்சிட்டு போவோம், நம்ம மைண்டு மறந்துடும். பட் லிஸ்ட்டாக கையில் இருக்கும் பொழுது நம்ம அவாய்ட் பண்ணாமல் எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தேவைகள் என்ன, ஆசைகள் என்ன, இதுக்கு வேறுபாடு நம்ம கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணும். இதுதான் சொல்லுவாங்கள்ல, வாண்ட்ஸ் அண்டு நீடு, அதுதான் சொல்லுவாங்க. நம்மளுடைய தேவை, என் குடும்பத்துக்கு என்ன தேவை, இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதுதான் தேவை. ஸோ ஆசைகள்லாம் இது இல்லாமல் இருக்க முடியும். அதுக்காக நான் ஆசையே படக்கூடாதுன்னு சொல்ல வரல. நம்ம ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கம்மியான வருமானம் வச்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணும் பொழுதோ, இல்லை பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணி ஆக வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கும் பொழுதோ, கண்டிப்பாக தேவைகள் ஆசைகள் என்னென்ன அப்படிங்கிற வேறுபடுத்தி எது தேவையோ அதை மட்டுமே வாங்கணும், அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரணும். நீங்கள் ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நம்மளோட தேவைகள் வாங்க முடியாமல் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். மூணாவது விஷயம் திடீர் வாங்குதலை தவிர்க்கணும். திடீர் வாங்குதல்னால், இப்போ சம்மந்தமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருப்போம், ரோட்டில் ஏதோ ஒரு பொருள் விற்று போகுது, கண்ணு பார்த்த உடனே ஓகே இது வாங்கலாம், நல்லா இருக்குமே, அது யூஸ் ஆகுமா ஆகலையா, அதெல்லாமே யோசிக்காமல் டக்குன்னு வாங்குறது இம்பல்சிவ் பையிங்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்போ அது நமக்கு தேவையா தேவையில்லையா, கண்ணால் பார்க்குறோம், டக்குன்னு வாங்கணுங்கிற ஒரு ஆசையில் வாங்கிடுறோம். இந்த மாதிரி பழக்கம் முன்னாடி எனக்கு இருந்துச்சு. அதை நான் அப்பப்போ குறைச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னானே பழக்கப்படுத்திட்டு இப்போ அதை மாதிரி செய்கிறதே இல்லை. இது இந்த மாதிரி பார்த்த உடனே நமக்கு வாங்கணும்னு தோணுச்சுனாலே இது நமக்கு தேவையில்லாத விஷயந்தான். தேவையுள்ள விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். எது நம்மளை கவர் பண்ணுதோ அதுக்கு தான் இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ அதனால் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா, முக்கியமாக பார்த்திங்கன்னா, வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றது, வெளியில் போய் சினிமா இல்லை பார்க்குக்கு போகிறது தப்பு கிடையாது. பட்டு இப்போ சில இடங்களில் இப்போ சினிமாவுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே ஸ்நாக்ஸ் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு அந்த சினிமா பார்க்குறதுங்கிறது ஹாபியாக இருக்கும். பட் எங்களுக்கு அந்த மாதிரி ஹாபிஸ் இல்லாதனால அது எனக்கு அதில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அப்புறம் ஆடம்பரமான பொருட்களை வாங்குறது, இதை நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ என்னை பொறுத்த மட்டும் ஆடம்பரமான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நான் சில லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அந்த மாதிரி ஹோட்டலில் அடிக்கடி வாங்குறது, பொழுதுபோக்குக்காக வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஆடம்பர பொருட்கள், இது எதுவுமே நான் வாங்க மாட்டேன். ஸோ அதனால் என் பணம் தான் காலியாகும். ஸோ அதனால் அதை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணுறேன். அஞ்சாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு பொருள் எனக்கு தேவை, நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அதை 2-3 இடத்துல கம்பேர் பண்ணணும். நான் ஒரு 1000 ரூபாய்க்கு நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு பொருள் தேவை, அதோட ரேட் 1000 ரூபாய் அப்படின்னா, அது முக்கியமாக தேவை அப்படிங்கிறப்ப 2-3 இடத்துல விசாரிக்கிறது. ஒரு இடத்துல 800 ரூபாய்க்கு கிடைக்கும், ஒரு இடத்துல 1000 ரூபாய்க்கு கிடைக்கும், ஒரு இடத்துல 1200 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ குவாலிட்டியை செக் பண்ணணும், எது நல்ல குவாலிட்டி அப்படின்னு. ஸோ இப்போ 800 ரூபாயே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிற பட்சத்தில் நான் அங்கே போய் வாங்கினேன்னா எனக்கு 200 ரூபா மிச்சமாகும். சில பொருள் ஒரே பிராண்டு 3 கடைகளில் 3 விலை சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எங்கே சீப்பாக கிடைக்கும் அதை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பொருட்களோட விலையை கம்பேர் பண்ணி பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னாலே அதில் நிறையா பணம் மிச்சமாகும்.
அது வந்து ஒரே குவாலிட்டி பொருள் பல கடைகளில் விற்கிறதப்ப. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை கம்பேர் பண்ணி தான் வாங்கணும். 6வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தள்ளுபடி சலுகைகளில் மோஸ்ட்லி அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. அதை நான் வாங்க மாட்டேன். ஆனால் இப்போ சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃபர் டிஸ்கவுண்ட் போடுறப்ப அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து சர்ஃப் எக்ஸல் டாப் லோட் லிக்விட் யூஸ் பண்ணுறோம். அது 1 லிட்டரோட விலை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ முன்னாடி 160 இருந்துச்சு, இப்போ 200 கிட்ட வருது. இப்போ இதே 4 லிட்டர் பேக்கு 400 ரூபானா இப்போ 1 லிட்டரே 100 கணக்கு. அந்த மாதிரி சமயத்தில் வாங்கிடுவோம். ஏன்னா அது நமக்கு சீப்பாகவும் கிடைக்குது, தேவையும் கூட. அந்த மாதிரி ஆஃபர்ஸை தேவைன்னா மட்டும் பார்த்து வாங்கணும். 7வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாடு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டு, தண்ணி, இது 3மே வீணாகக்கூடாது. இது வீணாகுது அப்படின்னாலே நமக்கு தேவையில்லாத செலவு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிங்கனாலே அது நமக்கு வியாதியை தான் கொண்டு வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ ஃபுட்டை தேவையான அளவு சமைச்சு சாப்பிடுங்க. அதையும் மீறி மிச்சமாகுதா அன்னைக்கு அதை எப்படி அந்த லெஃப்ட் ஓவரை மாற்ற முடியுதோ மாற்றிடுங்க. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. கரண்ட்டு வேஸ்ட் பண்ணவே கூடாது. இப்போ பாருங்கள் எத்தனை இடத்துல கரண்ட் கட்டு. ஏன்னா நம்ம அதிகப்படியான வீணாக்குறதுனால தான் இந்த மாதிரி நமக்கு சேமிப்பு இல்லாமல் போயிடுது. இப்போ நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அது மாதிரி வீட்டில் தண்ணீர் வீணானாலே மோட்டர் செலவு அதிகமாகும், கரண்ட் பில் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 3யுமே நான் வந்து வீணாக்க மாட்டேன். 8வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்கிற இது அடிக்கடி பல வீடியோக்களில் சொல்கிறது, தினசரி நம்ம செய்யக்கூடிய செலவுகளை நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பதிவு பண்ணாதான் நான் என்னதான் அந்த முதல் 7 டிப்ஸை சொல்லி நான் வீணான செலவுகளை தவிர்த்தாலும் சில நேரம் நான் வந்து தடுமாறலாம். எல்லாருமே மனுஷங்க தானே. அப்போ செலவு கணக்கு நம்ம எழுதுனாதான் கரெக்டாக செலவு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற விஷயம் தெரியும். இல்லை இந்த நிறைய இடத்துல வீணான செலவு பண்ணியிருக்கோன்னா ஆகான்னு அதை ரவுண்ட் பண்ணி அதை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது அந்த மாதத்துல. அதனால தான் நம்ம டெய்லி எழுதுகிறோம். அப்போ நம்ம எழுத நமக்கு மனசில் பதிஞ்சிரும், தேவையில்லாமல் ஒரு செலவு 2 பண்ணிட்டோம் 3 பண்ணிட்டோம். அப்போ அடுத்து அதை இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம், வீணான செலவு வரதை. அடுத்து 9வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு, கடன் வாங்குறது, இது நான் கண்டிப்பாக செய்யவே மாட்டேன். எனக்கு எவ்வளவு கஷ்ட காலங்கள் வந்தாலும் இந்த மற்றவங்கள்ட்ட போய் கடன் வாங்குறது, கிரெடிட் கார்டு போடுறது நான் நோ சொல்லிடுவேன். அதில் 2ல் சிக்கணுன்னா நம்ம மாட்டிக்கிட்டே இருப்போம். முக்கியமாக சொல்லப்போனால் எனக்கு கொரோனா காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சம்பளம் ஹாஃபாக இருந்துச்சு. வெறும் 6000 ரூபாய் அந்த மாதம், ஒரு மாதம்லாம் எனக்கு சம்பளம் வந்துச்சு. உண்மைக்கு சொல்லப்போனால் அந்த 6000 ரூபாய் அந்த மாதம் நான் சம்பளத்தை கடனே வாங்காமல் ஃபேமிலியை ரன் பண்ணோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். பட் நம்ம தான் அதை முடிவு பண்ணிக்கணும். ஸோ எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. அதுக்கு நம்ம ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கணும். கடவுளை நம்ம முழுசாக நம்பினாலே நம்ம பிளெஸ்ஸிங்காக இருப்போம். 10வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம 9 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி தேவையற்ற செலவை நம்ம கம்மி பண்ணும் பொழுது பணம் மிச்சமாகுது இல்லையா? ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணுறப்ப நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மாதிரி பணம் மிச்சமாகும் பொழுது அந்த பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சேமிப்பு இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நான் வீணான செலவுகளை குறைக்கிறேன். ஸோ இந்த 10 பாயிண்ட்டு தான் நான் வந்து என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுறேன் வீணான செலவுகளை தவிர்க்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.